அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம பார்த்தது இன்னர் வியூ ஆஃப் Ubuntu 20.04 பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூஷன் தான், அதாவது பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். யூனிவர்சல் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த ஆப்ஷன் பாருங்க, ஆல்வேஸ் ஷோ யூனிவர்சல் ஆக்சஸ் வேணும். இது வந்து எனேபிள் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு டாப்பில் வந்து இது டிஸ்பிளே ஆகிட்டு. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து எனேபிள் இருக்காது. இதை டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி லாக் அவுட் பண்ணி பார்த்தா மட்டுமே தான் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஹை கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லார்ஜ் டெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் லார்ஜாக காட்டும். கர்சர் சைஸ் வந்து ஸ்மாலாக வேணுமா பிக்காக வேணுமா எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் பிக்காக வச்சுருக்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் மேக்னிஃபிகேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜூம் ஆகும். அது வந்து நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். கிராஸ் அப்படிங்கிற இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த 4 டைரக்ஷனுக்கும் 4 லைன்ஸ் வரும். அந்த லைன் வந்து திக்காக வேணுமா தின்னாக வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து அதோடைய லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கலாம். அதோட லென்த்து வந்து நீங்கள் இந்த அளவுக்கு சின்னதாக கூட வச்சுக்கலாம். அதோட லென்த் வந்து இந்த மாதிரி சின்னதாக கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இல்லை பெருசாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி லாங் பண்ணிக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த கலர் கொடுத்தாலும் சரி அந்த கலருக்கு வந்த மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிடும். கலர் எஃபெக்ட்ஸ் இருக்குது. கலர் எஃபெக்ட் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் இருக்கும். எழுத்து லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் ரீடர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து அதை அப்படியே ரீட் பண்ணும். சவுண்ட் கீஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கேப்ஸ் லாக்கு நம்பர் லாக்லாம் வந்து ஆனில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வரும், பீப் சவுண்ட் வரும். ஹியரிங் வந்து விஷுவல் அலர்ட்ஸ். நீங்கள் வந்து விஷுவல் அலர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை இண்டிகேஷனோ வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் வந்து என்டையர் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் தி என்டையர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்க்ரீனுமே உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீனும் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகும். இல்லை என்டையர் விண்டோ அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் மட்டுமே ஃப்ளாஷ் ஆகும். பார்த்துக்கோங்க, இப்போ வந்து இது மட்டுமே ஃப்ளாஷ் ஆகுது. என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்து ஃப்ளாஷ் கொடுக்குறேன், மொத்த லேப்டாப்புமே ஃப்ளாஷ் ஆகுது. விஷுவல் அலர்ட்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது உங்களோட விருப்பம் தான், வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. டைப்பிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்க்ரீன் கீபோர்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த கீபோர்டு வந்து மேலே இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு அது வேண்டாம். ரிப்பீட் கீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து எப்பவுமே இது வந்து ஆனில் தான் இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஒர்க்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு இது டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு இது டைப் பண்ணுவோம். இப்போ எஸ்ங்கிற பட்டன் அழுத்தி பிடிச்சோன்னா நிறைய எஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரிப்பீட் கீஸ். இதை வந்து நீங்கள் டிலே பண்ணிக்கலாம், ஸ்பீடு பண்ணிக்கலாம். டிலே கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அது வந்துடும். அதே வந்து டிலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கீ வந்து ரிப்பீட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ எஸ் அழுத்தினா பாருங்கள், கொஞ்சம் லேட்டாக எஸ் வரும். ஸ்பீட் வந்து நார்மலாக கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் கீஸ். இதான் வந்து ரிப்பீட் கீஸ். இது வந்து ஆன்லேயே இருக்கட்டும். டிலே வந்து நார்மல் டிலே கொடுத்துப்போம், ரொம்ப டிலே வேண்டாம். கர்சர் பிளிங்கிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, டெக்ஸ்ட் ஃபீல்டில் நீங்கள் டைப் பண்ணுற போது உங்களோட கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். அதோடைய ஸ்பீடு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்பீடை பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இதாகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதே கர்சர் வந்து எந்த அளவுக்கு பிளிங்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மெதுவாக வருது. ஸ்பீடை வந்து கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்மல் ஸ்பீடு இருந்துட்டு போகுது. அப்படி வேண்டாம்னா இந்த கர்சர் பிளிங்கிங் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். டைப்பிங் அசிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிற பர்சன்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸ்லேயே மேக்லேயும் வந்து ஸ்டிக்கி கீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரே கீ வந்து மல்டிபிள் தடவை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எனேபிள் ஆகும். இதை மேக்ஸிமம் நீங்கள் வந்து விண்டோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இந்த லினக்ஸில் ஆக்சஸ் எக்ஸ் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டிக்கி கீஸும் ஆக்சஸ் எக்ஸும் ஒன்று தான், பட் நேம் தான் வேறு. இதை வந்து நீங்கள் கீபோர்டு மூலமாக கூட எனேபிள் பண்ணிக்கலாம். பாயிண்டிங் அண்ட் கிளிக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து மவுஸ் கீஸ் கொடுத்துக்கிறாங்க. மவுஸ் கீஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மவுஸில் இருக்கிற பட்டன்ஸ்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. லொக்கேட் பாயிண்டர் அப்படின்னு இருக்குது. லொக்கேட் பாயிண்டர் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டாட்டாக உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா
உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. கிளிக் அசிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து என்னன்னா சிமுலேட்டட் செகண்டரி கிளிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது பிரைமரி பட்டன், அதாவது நீங்கள் லெஃப்ட்டில் தான் கிளிக் பண்ணுவோம், லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இது வரும். அதோடைய அக்செப்டன்ஸ் டிலே ஷார்ட்டாக லாங்காக இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். லாங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ லேட் ஆகுது. ஸோ நார்மலாக இருந்துட்டு நமக்கு தேவையப்படாது. ஹோவர் கிளிக் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மவுஸ் பாயிண்ட் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் மேலே கொண்டு போய் வைக்கிறீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஆயிரும். அதுக்கு பேர் வந்து ஹோவர் கிளிக்கு. நீங்கள் வெப் ப்ரௌசரில் ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் மவுஸ் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால் வந்து ஹோவர் கிளிக் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அது நமக்கு தேவைப்படாது. டபுள் கிளிக் டிலே அப்படிங்கிறது வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிலே இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் டபுள் கிளிக் ஆப்ஷன். ஸோ நார்மல் வந்து இங்கே லிமிட் கொடுத்துருக்காங்க, இந்த லிமிட்லேயே அது இருக்கட்டும். ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னுடைய லேப்டாப்பை வந்து நான் இன்னொரு டிவைசஸ் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் வந்து உங்களோட மொபைலில் இருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் இந்த லிங்கை பாருங்க, VNC://ubuntu-inspire சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதில் VNC அப்படிங்கிறது என்னன்னா வந்து VNC ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குண்டான ஒரு டூலே வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இருக்குது. VNC வியூவர் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பும் உங்களுடைய மொபைலும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட மொபைலில் VNC வியூவர் அப்படிங்கிற ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த லேப்டாப்போட IP அட்ரஸை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்போடைய ஸ்க்ரீன் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வரும். மொபைல் மூலமாக உங்களோட லேப்டாப் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப்பு எப்பவுமே ஆனில் இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஷேரிங்லாம் பண்ண முடியாது. மீடியா ஷேரிங் அப்படின்னா இங்கே ஒரு சில மீடியாஸ் கொடுத்துருக்காங்க, மியூசிக், வீடியோஸ், பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மீடியாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மீடியாவை ஷேரும் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய லேப்டாப் வந்து உங்களுடைய ஃபைல்ஸை ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு அனுப்புறது எப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இந்த மீடியா ஷேரிங்கும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட கம்ப்யூட்டர் நம்ம நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நோட்டிஃபிகேஷன்ஸ், இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். எல்லா அப்ளிகேஷன்ஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எதாவது அப்ளிகேஷனுடைய நோட்டிஃபிகேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த ஐக்கான இந்த டேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இதில் தான் நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். எங்கேயும் கூட டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. ரைட் சைடில் காலண்டர் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், இது வந்து என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், நீங்கள் காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும், இல்லை டெலிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீபோர்ட்லேயே எல்லா ஒர்க்கும் டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இது நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் புதுசாக கூட ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்னன்னா சூப்பர்னு கொடுத்துருப்பாங்க. சூப்பருங்கிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களோட கீபோர்டில் வந்து விண்டோஸ் சிம்பிள் போட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சூப்பர் பட்டன் சொல்லுவோம். பிரிண்டர்ஸில் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த பிரிண்டரை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அவருடைய செட்டிங்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிமூவபிள் மீடியா அப்படின்னா சிடியோ, டிவிடியோ, மியூசிக் பிளேயரோ, ஃபோட்டோஸோ, சாஃப்ட்வேர்ஸோ, இல்லை USB பென்ட்ரைவ் இந்த மாதிரியான மீடியாஸ் ஏதாவது நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ் தான் இது. ஆஸ்க் வாட் டு டூ அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி இன்சர்ட் பண்ணும்போதும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் VLC பிளேயரு, மியூசிக் பிளேயர் இது மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை டூ நத்திங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் வராது. ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டரே ஓப்பன் ஆயிரும். ஆனால் வந்து ஆஸ்க் வாட் டு டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் வந்து
சேஃப் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் வந்து ஆஸ்க் வாட் டு டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பென்ட்ரைவை வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா உள்ளே போய் உள்ளே என்ன இருக்கிறத பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆஸ்க் வாட் டு டூ அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க, அதுவே போதும். கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கலரில் வந்து என்னென்னா லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே எப்படி இருக்கணும், அதோட கலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஆட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து நிறைய ப்ரொஃபைல் இருக்கும். ஒவ்வொரு ப்ரொஃபைல் இருக்கிற கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்பயரான்னு சொல்லி லேப்டாப்போடைய ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ஏதோ ப்ரொஃபைலில் சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டிஃபால்ட்டாக நம்ம லேப்டாப்பில் என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணிக்காங்க. ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதோட கலர் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ரொம்ப ஒன்று டல்லாக இருக்கும், இல்லைன்னா வந்து டார்க்காக இருக்கும். டிஃபால்ட்டாக நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆயிடுது. செட் ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் எத்தனை யூசர்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து இதே கலர் தான் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்னர் வியூ ஆஃப் Ubuntu 20.04 பார்ட் 4. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.